ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான பொரியல் ரெசிபி தான் பண்ண போகிறோம். பொரியல்னால் நார்மலாக எப்பயும் போல் சும்மா வெறும் தேங்காய் துருவல் மட்டும் போட்டு ஒரு பொரியல் கிடையாது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மசாலாலாம் போட்டு அருமையான ஒரு பொரியல். என்னென்னா பீட்ரூட்டில் தான் பொரியல் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பொரியல் நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டீங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக பீட்ரூட் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பொரியல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். டெய்லி பீட்ரூட் பொரியல் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான பொரியல் தான் இது. பொரியல் மட்டும் இல்லை, இதுலேயே பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்காக சாதம் கூட பெரட்டி நீங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விடலாம். அந்த மாதிரி ஒரு பொரியல் தான். வாங்க பார்க்கலாம். பீட்ரூட் பொரியல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா எண்ணெய் காயட்டும். நம்ம நிறைய விதமாக பீட்ரூட் பொரியல் நம்ம நார்மலாக எப்போயுமே செய்வோம். பீட்ரூட் ரைஸ் எல்லாம் பண்ணுவோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம பண்ண போகிற பீட்ரூட் பொரியல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பீட்ரூட் பொரியல் தான். அவ்வளோதான். எண்ணெய் காஞ்சதுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். அவ்வளோதான். கடுகு பொரிஞ்சதுமே பார்த்திங்கன்னா பீட்ரூட் நான் 1/4 கிலோ பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். வெங்காயம் 2 பெரிய வெங்காயம். பீட்ரூட் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு வெங்காயமும் சேர்த்துக்கணும். அடுத்து உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா உப்பு போட்டு கலந்து விட்டாச்சு. இப்போ இதை மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். தேங்காய் துருவல் 1/4 மூடி எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 5 போல் சின்ன வெங்காயம், 5-6 சின்ன வெங்காயம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், அடுத்து சீரகம் 1/4 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன். இப்போ இதை லைட்டாக கொரகொரப்பாக தண்ணி ஊற்றாமல் ஒரு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டு வர்றதுக்குள்ளே பீட்ரூட்டும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அந்த கொரகொரப்பாக அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். அவ்வளோதான். போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலையை தூக்கிட்டு அப்படியே அடுப்பை கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான பீட்ரூட் பொரியல் ரெடி. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் பெருசாக அந்த பீட்ரூட் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருந்திருக்கும். இது ரொம்ப பொடியாகவும் நம்ம சாப் பண்ணுறதுல பண்ணதுனால ரொம்ப குட்டியாயிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் சின்னதாக வெட்டி போட்டிங்கன்னா இதை விட சூப்பராக இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், இதோட முடிஞ்சுது. இதில் நீங்கள் ரைஸ் போட்டு கூட பிள்ளைங்களுக்கு கலந்து ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும்.